திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தேசங்களில் அவ்வப்போது கொள்ளை நோய்களுடைய பரவல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஏற்கனவே கொரோனா வைரஸினுடைய தாக்கம் உலக நாடுகளை அச்சுறுத்தி முடக்கி பலவிதமான உயிரிழப்புகள் மற்றும் பொருளாதார சிக்கலை உண்டு பண்ணி அது நிமித்தமாக இன்னமும் அதிலிருந்து தேசங்கள் மீள முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது தற்போது மீண்டும் அதே போன்ற கொடூரமான வைரஸ் தொற்று நோய்கள் தேசங்களிலே பரவி உயிரிழப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் ஆப்பிரிக்க நாடான காங்கோ குடியரசில் தற்போது எபோலா வைரஸ் ஆனது மிக தீவிரமாக பரவி வருகிறது. இந்த காங்கோ குடியரசில் 1976 ஆண்டு இந்த எபோலா வைரஸ் ஆனது முதல் கண்டறியப்பட்டது. அந்த நாட்களிலிருந்து இதுவரையிலும் அடிக்கடி இந்த நோய் தொற்று பரவலானது அவ்வப்போது அந்த தேசத்தை அச்சுறுத்தி வருகிறது. தற்போது இந்த காங்கோ குடியரசிலே மிகப்பெரிய அளவிலே இதனுடைய பாதிப்பு மற்றும் உயிரிழப்புகள் தீவிரமாக ஏற்பட்டு வருகிறதாக அங்குள்ள சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது. குறிப்பாக காங்கோவில் உள்ள இடூரி என்று சொல்லப்படுகிற மாகாணத்தில் இந்த நோய் பரவல் அதிகரித்து 246 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இதுவரையிலும் இந்த நோய் பரவலினால் 65 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 2018 ஆண்டில் இந்த நோய் பரவல் நிமித்தமாக 1000க்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஆகவே தொடர்ந்து பரவி வருகிற இந்த நோய் தொற்றானது அதனுடைய தீவிரம் குறைக்கப்பட தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் உகாண்டா மற்றும் சூடான் ஆகிய நாடுகள் எல்லைகள் இந்த பகுதிக்குட்பட்டு வருகிறபடியினாலே அங்கேயும் தீவிர கண்காணிப்பு செய்யப்பட்டு வருகிறது. அங்கேயும் தீவிர கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மட்டுமல்ல, இங்குள்ள சுகாதார அமைப்பானது தனிப்பட்ட விதத்திலே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கிற அந்த முறைமையும் பின்பற்றி இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து கண்காணிப்பு, தீவிர சிகிச்சை என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த நோயின் தீவிரத்தை குறைக்க நாடுகள் செயல்பட்டு வருகின்றன. ஆகவே இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து இந்த நோய் பரவல் நேரிடாதபடி நாம் கருத்தாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து ஏற்கனவே இந்த காங்கோ குடியரசில் கிளர்ச்சியாளர்களுடைய மிகப்பெரிய போராட்டமும் தாக்குதல்களும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது பரவி வருகிற இந்த நோயினாலே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அதை தடுப்பதும் கடினம் என்று கூறப்படுகிறது. ஆகவே இதற்காக பாரத்தோடு ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, காங்கோ குடியரசில் தீவிரமாக பரவி வருகிற இந்த எபோலா வைரஸ் என்று சொல்லப்படுகிற உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய அரிய வகை தொற்று என்று கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொற்றினாலே 65 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் ஆண்டவரே 200க்கும் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிற செய்தியை அறிந்து நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நோய் பரவல் மிக வேகமாக பரவி உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது என்பதை அறிந்து இந்த நோய் தொற்று முற்றிலும் தடுக்கப்பட, இதை உண்டாக்குகிற வைரஸ் கிருமிகள் அழிக்கப்பட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த தேசத்தில் இந்த நோய் முற்றிலும் ஆண்டவரே தகப்பனே வேரோடு அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். 17வது முறையாக பரவி வருகிற இந்த நோய் பரவல் முற்றிலும் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டு இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடையவும் அவர்களிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு பரவாதிருக்கவும் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, கொள்ளை நோய்கள் ஆண்டவரே தேசங்களை அச்சுறுத்தாதபடிக்கு கல்வாரி சிலுவையை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே தேவரீர் மனம் இறங்கி இந்த கொள்ளை நோயினுடைய சீற்றத்திலிருந்து ஜனங்கள்
ஜனங்கள் மீட்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம், பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே, நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது நீங்க எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே. பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் குணமடைய ஜெபிக்கிறோம். உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தை நினைந்திருக்கிற எல்லா சகோதர சொல்லையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.